நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கவிதாஸ் ஜாலிவுட். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் என்ன தாமதம்? ஏன் மாநில அரசு சேர்க்கையை இன்னும் ஆரம்பிக்கவில்லை? மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை வருமா வராதா? தற்போதைய நிலைமை என்ன என்பது பற்றி பார்க்கலாம். மதுரை தோப்பூரில் கடந்த வருடம் 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல்லை பிரதமர் மோடி அவர்கள் நாட்டினார்கள். அதன் தற்போதைய நிலைமை என்ன என்று பார்க்கலாம். ரூபாய் 1264 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு வெறும் ரூபாய் 5 கோடி தான் இதுவரை பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்காக தாங்கள் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி என்ற நிறுவனத்திடம் கடன் கேட்டுள்ளதாகவும் அது வந்தவுடன் திட்டம் தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். ஏன் இந்த பாகுபாடு? மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் நீங்கள் ஜப்பானிடம்தான் கடன் கேட்டுள்ளீர்களா? ஏன் இந்த பாகுபாடு? கடந்த 2 ஆண்டுகளில் என்ன வேலை நடந்துள்ளது? கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் என்றதும் வேகமாக தமிழ்நாட்டிற்கு வந்து அடிக்கல் நாட்டிய பிரதமர் இந்த ஆண்டு ஜூலை மாதம்தான் அதற்கான அனுமதியை அளித்துள்ளார்கள். இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட தாமதமா? நடுவண் அரசு நிதி ஒதுக்குவதில் தாமதம் செய்கிறது என்றால், மாநில அரசோ மாணவர் சேர்க்கை ஆரம்பிக்க வேண்டிய நடைமுறைகளை முடிக்கவில்லை என்று மதுரை எம்பி சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். கட்டுமானம் முடிவதற்கு 3 வருடங்களுக்கு முன்பே மாணவர் சேர்க்கை தொடங்கலாம் என்றும், அதற்கு மாநில அரசு ஏதாவது ஒரு அரசு மருத்துவமனையை இடைக்காலமாக காண்பிக்க வேண்டும் என்றும், மதுரை ராஜாஜி மருத்துவமனையை கூட காண்பிக்கலாம் என்றும், ஆனால் இந்த அதிமுக அரசு மிகவும் மெத்தனமாக இருக்கிறது என்றும், இது வேண்டுமென்றே தாமதமாக செய்கிறதோ என்று சந்தேகப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதே போல திமுக தலைவர் ஸ்டாலினும் எய்ட்ஸ் மருத்துவமனைக்கான இந்த அரசு ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் கூறுவதை நீங்களே கேளுங்கள். மோடி ஆட்சியில எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இதுவரை தெரியல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்காக வந்த பிரதமர் மோடி அவர் சொல்லிட்டு போயிட்டார், கண் துடைப்புக்காக ஒரு கல்வெட்டை திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அதன் பிறகு ஏதாவது நடந்திருக்கா? செங்கலாவது அங்கே எடுத்து வைக்கப்பட்டிருக்கா? 2015ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் அறிவிச்சதிலிருந்தே கடந்த 5 ஆண்டு காலமாக எய்ம்ஸ் நாடகங்கள் தான் நடந்துகிட்டு இருக்க தவிர எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தபாடே இல்லை. எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்ததா சொல்றது எடப்பாடியினுடைய முதல் பொய்.